வணக்கம் மக்களே, நான் உங்கள் முக்கப்ப என்மனோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். இன்னைக்கு ஷோவை ஒரு குட்டி மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதாவது இட்லி ஒரு கண்டி மாவு தான், தோசையும் ஒரு கண்டி மாவு தான். இட்லி பார்த்தீங்கன்னா 10 ரூபா, ஆனால் தோசை 20 ரூபா. நீங்கள் வாழ்க்கையில் இட்லியாக இருக்க போகிறீங்களா இல்லை தோசையாக இருக்க போகிறீங்களான்னு நல்லா முடிவு பண்ணிங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி ஷோவில் நிறையா ட்ரெண்டிங் நியூஸ், அரசியல் நியூஸு, சினிமா நியூஸு, சாட்டப்பட்ட குழந்தைங்க, சாட்டை பிடிச்ச விலங்குகள் அப்படின்னு முக்கியமாக சயின்ஸ் பற்றி நிறையா பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ரெண்டிங் டீ கடை. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை. ஏன்னா சுற்றி வளைக்கிறவனுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைப்பா. அரசியல் நடத்துகிறீங்களா, அராஜகம் நடத்துகிறீங்களா? கடந்த ஆட்சி காலத்தில் புயல் வந்தப்போ தன்னார்வலர்கள் வெள்ள நிவாரணம் கொடுக்க வந்திருக்காங்க. அவனை ஒரு நிவாரணம் 90 கூட கொடுக்க விடலை. நீங்கள் அவங்க நிவாரணத்தை பிடுங்கி அதில் இருக்க ஸ்டிக்கரை பிடுங்கி உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டி எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. ஏன், எதுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஐயோ அப்படி நான் சொல்லிங்க. அட யார் நீங்களே பாருங்க. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. கடந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். 2015 முன்னாடியெல்லாம் சென்னையில் மழை பெஞ்சா ஆட்சியாளர்களை களத்தில் பார்க்க முடியாது. அப்படியே வந்தாலும் என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம வாக்காளர் பெருமக்கள்னு பேசுவாங்க. மீடியாக்கள் மைக்கை கொண்டு போய் நீட்டினா பதில் சொல்லாம பிளீஸ் விட்டுடுங்கன்னு சொன்னவங்க தான் இருந்தாங்க கடந்த கால ஆட்சியில். தன்னார்வலர்கள் உதவி செய்ய வந்தா அவங்கள மிரட்டுவாங்க. அவங்க வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள்ல ஸ்டிக்கர்களை ஒட்டுவாங்க. அந்த காலம்லாம் இப்ப மலையேறி போச்சு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. ஆனால் வெடி மீது வெடி வந்து என்னை சேரும் அப்படின்னு ஒரு சாங் எழுதுனா நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு தான் எழுதணும். எவன் கண்ணு போட்டுச்சோ தெரியல, கல்லடி பட்டுக்கிட்டே இருக்குது பாவங்க. ஆமாம், என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு இடம் 2 இடமா இருந்தால் தெரியும். 1000 இடத்துல வம்பிழுத்து வச்சுருக்கோம், எப்படிமா சொல்ல முடியும்? ஆனால் நீங்களே கொஞ்சம் பாருங்கள். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடு சண்டிகரில் நடந்துச்சு. இதில் நாடு முழுவதும் 100கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்துருக்காங்க. இந்த கூட்டத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் பல குற்றங்கள் அதை எப்படி தடுக்கிறது நிறைய யோசனை சொல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் எஸ்பி வருண்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சி தனியாக கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவினைவாத கட்சி. ஏன்னா அந்த கட்சியில் நானும் என் குடும்பமும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஆதாரத்தோடு சொல்லியிருக்காரு நம்ம எஸ்பி வருண்குமார். இந்த பிரச்சனை எங்கே தொடங்குச்சுன்னா, திமுக பற்றி அவதூறாக பேசினா சாட்டை துரைமுருகனை கைது செஞ்சாங்க இல்லையா, அதிலிருந்து இந்த 2 பேருக்கும் முட்டல் மோதல் ரொம்பவே ஆரம்பமாயிருச்சு. ராமாயணம் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? நம்ம கேமராமேன் சொல்கிறான், வில்லும் 50 தான் ஞாபகத்துக்கு வர்றது அப்படின்றான். டேய் பாவி, அந்த ராமாயணடா, இது வேறு ராமாயணம். ஓகேங்க, ராமாயணம் சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? டேய் ராமாயணம் சொன்னால் ராமாயணம் தானே ஞாபகத்துக்கு வரும், ராமாயணத்துக்கு வாடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ராமாயண காவியத்தில் வர்ற எல்லா கேரக்டரும் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குல்ல? அதே மாதிரி அதாவது அந்த கேரக்டர்லாம் நேரில் பார்க்குற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணுறாங்கோ. அது என்ன ஏதுன்னு வீடியோவில் கொஞ்சம் பாருங்கோ. நம்ம அயோத்தி அடுத்த ஸ்ரீங்கர்பூர் நகரை மத மற்றும் ஆன்மீக சுற்றுலாத்தலமாக உருவாக்கி வரும் உத்தரப்பிரதேச அரசு இதில் ராமாயண காவிய காட்சிகளை பிரதிபலிக்கிற மாதிரி பயங்கர மும்முரமாக தயாராகிட்டு வருது. இது மகா கும்பாமேளாவின் போது திறக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது சர்ன்னு மூஞ்சில உச்சாடிச்சுட்டு போயிடானுங்க மோசமான பசங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? 2 பேருமே சொல்றதை கேட்பாங்க, ஆனால் பண்ணதான் மாட்டாங்க. ரஜினி நடிச்ச பட பாட்டை குழந்தைங்க பண்ணாங்க சேட்டை, அப்படி சேட்டை பிடிச்ச குழந்தைங்களை கொஞ்சம் பார்த்துடலாமா? சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார்.
மேய்க்கிறது எருமை, இதில் என்னடா பெருமை அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பான். டே எருமாடு, டே எருமாடு, டே எருமாடு அப்படின்னு திட்டாத திட்டு இல்லை, வாங்காத திட்டு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த எருமை மாடு பால் கூட யூஸ் ஆகுது இல்லையோ, நம்மளை எருமை மாடு திட்டுறதுக்கே யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ ஏன்டா எருமை மாடு மாதிரி எருமாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கு, எருமாட்டை பையெல்லாம் கேட்குறீங்களா? என்னதான் இருந்தாலும் அது ஒரு 5 உள்ள ஜீவன் தானேங்க, அதுவும் நம்ம ரொம்ப பிடிக்கும்ல. என்னதான் இருந்தாலும் குழந்தைங்க சேட்டை பண்ணுறாங்கன்னா நம்ம அனிமல்ஸ் அதுக்கு மேலே சேட்டை பண்ணுதுங்க. அது என்ன சேட்டை பண்ணுது நீங்களே பாருங்க. Il reste toujours entre les deux, tu vois. Güey, imagínate que luego... Mamá, escucho. Guardate la sua espressione in questo momento. Adoro. எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா ஒன்று கேம் போட்டு விளையாடுவாங்க, இல்லைன்னா பப்ஜியில் பாம்பு போட்டு விளையாடுவாங்க. ஆனால் எனக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா சினிமா. ஏன்னா அதுதான் நம்ம 21 மணி நேரம் பணிமா. ஓகேவா, போன வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்தை அப்டேட் கொடுத்துருந்தேன், எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த வாரம் ஓடிடி, நெட்ஃப்ளிக்ஸு, சோனியில் ரிலீஸ் ஆக போகிற எல்லா அப்டேட்ஸ் அப்கமிங் மூவிஸையும் பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். தட் கிறிஸ்துமஸ்னு ஒரு அனிமேஷன் ஹாலிவுட் மூவி டிசம்பர் 4th நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. எல்லாரும் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம எஸ்கேவோட அமரன் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியரில் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம விமல் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன சார்னு ஒரு தமிழ் மூவியை டிசம்பர் 6th அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம சூர்யா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் கங்குவா. இந்த படம் வர டிசம்பர் 12th அன்னைக்கு அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்க போகுது. இதையெல்லாம் தொடர்ந்து ஃபகத் பாசில் நடித்த போகேன் வில்லிபன் மலையாள படம் தமிழ் டப்பில் டிசம்பர் 13 சோனி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நோ குட் டெட்னு ஒரு ஹாலிவுட் சீரியஸ் தமிழ் டப்பில் டிசம்பர் 12th நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நான் மூவிலேருந்து ஒரு டைலாக் சொல்கிறேன், என்ன மூவின்னு கண்டுபிடிக்கிறீங்களா? டீ கேசுவா, அந்த கார் எவ்வளோடா வரும்? 5 லட்சம் ஆக மாட்டான். 5 லட்சம் ஆக மாட்டாது, ஜாஸ்தி ஆகுதுல்ல. என்ன படம் கண்டுபிடிச்சிங்களா? தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். புஷ்பராஜ் அடங்காதவன். ஹைதராபாத்தில் இன்னைக்கு புஷ்பா 2 ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. படம் ஓடிட்டு இருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லுடின்னு வந்துட்டாரு. அல்லு பார்த்தா அல்லு விட்டுருச்சுங்க ரசிகர்களுக்கு. குற்றாலத்தில் குளிப்பாங்க அருவியில், கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். அருவியில் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் நிறைய நடக்குதா கண்ணா? அப்படி அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் நடக்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்தலாமாடா கண்ணா? வாங்கடா கண்ணா பார்த்துடலாம். மேத்தமேட்டிக்ஸில் இந்த ஈக்குவல் எப்படி வந்து தெரியுமா? ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் ஈக்குவல் லைனுக்கு பதிலாக ஈஸ் ஈக்குவல் டு தான் எழுதிட்டு இருந்தாங்க. ராபர்ட் பிரக்கர்னு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒவ்வொரு தடவையும் என்னடா இது ஈஸ் ஈக்குவல் டுன்னு ரொம்ப வெறுப்பாகுது அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிட்டாரு. அதனால 1557 2 ஹொரிசான்டல் லைனா இதுக்கு பதிலாக போட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த 2 லைனுமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ ஆரம்பிச்சதாங்க இந்த ஈக்குவல். ஹெட்ஃபோனை நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைடு கேட்கும், போக போக அதுவும் கேட்காம போயிடும். ஹெட்ஃபோன் யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் காதில் மாட்டினே சுற்றிட்டு இருப்பானுங்க. ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும்போது கொஞ்ச நாளைக்கு சாங்கு சவுண்டு கேட்கும். அதுவும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சங்கு சவுண்டு கூட கேட்காதுங்க. ஓகேவா? ஆனால் இந்த வீடியோ எத்தனை பேர் ஹெட்ஃபோனை போட்டு பார்க்குறாங்களா தெரியலையே. நம்ம சவுண்டு அதிகமாக வச்சு ஹெட்ஃபோனில் கேட்கும்போது காதுக்குள்ளே இருக்க ஏர்செல்லாம் மழுங்கிரும். இந்த மாதிரி ரெகுலராக சவுண்டு அதிகமாக வச்சு கேட்கறதுனால உள்ளே இருக்க ஏர்செல்ஸ் எல்லாம் கொஞ்சமாகவே அழிஞ்சிடும். ஒரு டைம் போச்சுன்னா மறுபடியும் திரும்ப வரவே வராதுங்க. அதுக்கு நேரம் ஹெட்ஃபோனை கேட்கறதுனால டினிட்டஸ் ஏற்படும். இதனால நம்ம காதில் எப்பவும் ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஊருனா சங்கம் இருக்கணும், ஜுவல்ஸ் தான் தங்கம் இருக்கணும், பேரு தான் தங்கம், ஆனால் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு தங்கத்தை பற்றி சுவாரஸ்யமான விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பூமியில் உள்ள அனைத்து தங்கங்களுமே 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக விண்ணிலிருந்து வந்த விண்கற்கள் மூலமே கிடைத்தவை. உலகிலேயே அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு நம்ம சீனா தாங்க. தூய தங்கம் 24 கேரட். உலகத்தில் உள்ள மொத்த தங்கத்தில் 11% தாங்க இந்திய இல்லத்தரசிகள் வைத்திருக்கிறார்கள். தங்கத்தோட தரத்தை நிர்ணயிப்பது ஹால்மார்க் முத்திரை. தங்கத்தின் வேதியியல் பெயர் அயூரியம்.
ஓகே மகளே, ஷோவோட கிளைமேக்ஸ் வந்துட்டோம். ஷோ பார்த்தால் நல்லாவே என்ஜாய் பண்ணிப்பி நினைக்கிறேன். நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டேங்க. ஓகேவா, வாழ்க்கையில் உங்கள் உதவிக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் உதவிக்கு நான் இருக்கேன். இப்படிக்கு தன்னம்பிக்கை இருக்குங்க. வாழ்க்கையில் நல்லாவே ஜெயிக்கலாங்க. ஓகேவா, ஏன்னா நம்பிக்கை அதட எல்லாம். அடுத்து வரேன் குட்டை கிளப்பி பட்டை கிளப்புற கண்ணனோட எடுத்து வரேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மொக்க பையன் மனோஜ்.